இன்றைய காணொளியில் வழமையாக நாங்கள் பார்த்து கொண்டு வர மாதிரி திருமூலருடைய பிராணாயாமம் என்ற பாடல்களுடைய தொடர்ச்சியாக இந்த காணொளி அமைந்திருக்கின்றது. முந்தைய காணொளிகளில் ஏற்கனவே நாங்கள் இந்த திருமூலரின் பிராணாயாம பகுதியில் இருக்கின்ற 2 பாடல்களை நாங்கள் பார்த்துருக்கிறோம். முந்தைய காணொளிகளில் பார்க்காதவர்கள் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அதில் 1-2 காணொளிகளில் இந்த 2 பாடல்களும் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை பார்க்காதவர்கள் நீங்கள் அதில் அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இது திருமூலருடைய பிராணாயாம பகுதியில் இருக்கிற பிராணாயாமம் சம்பந்தப்பட்ட 3வது பாடல். இந்த 3வது பாடல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னு சொன்னால், புள்ளினும் மிக்க புரவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. புள்ளினும் மிக்க புரவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோர்க்கே. இது 3வது பாடல். இந்த பாடலுடைய பொருளை பார்த்தால், பிராணாயாமம் செய்யும் பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்பதை இந்த 1வது 2 வரியிலேயே அவர் சொல்லுகின்றார். பிராணாயாமம் செய்யும்போது பறவையை விட வேகத்துடன் கூடிய பிராணனின் வழி சிரசை நோக்கி சென்றார். பிராணாயாமம் செய்யும் பொழுது இந்த வேகத்தை பற்றி சொல்லுகின்றார். பறவையை விட வேகத்தோடு கூடிய பிராணனின் வழி சிரசை. இப்போ ஒரு பறவையினுடைய வேகம் எங்களுக்கு தெரியும், ஒரு ஆமையின் வேகம் எங்களுக்கு தெரியும், ஒரு முயல்ல வேகமும் எங்களுக்கு தெரியும். 2ஐயும் தாண்டி ஒரு பறவையினுடைய வேகம் அது எப்படின்னு எங்களுக்கு தெரியும். அந்த பறவையின் வேகத்தையும் விட அதி கூடிய வேகத்தோடு இந்த பிராணனுடைய வழி சிரசை நோக்கி செல்ல வேணும். சும்மா எடுத்து விடுறது மாத்திரமில்லை, இந்த சிரசை நோக்கி இந்த பிராணனுடைய வேகம் இருக்க வேணும். அதான் மூக்கால் எடுத்து விடுற மாத்திரமில்லை, சிரசு அதை நோக்கி அதிவேகமாக இருக்க வேண்டும். அதுதான் அந்த முக்கியமான விஷயம். அது என்ன அதிவேகம்னு சொன்னால், பறவையை விட அதிவேகமாக இருக்க வேண்டும். சில வழியில் நாங்கள் இந்த மூச்சு பயிற்சிக்கிறோம்னு சொன்னால், ஆமையை விட இன்னும் சோம்பல்தனமான மூச்சு பயிற்சிக்கு இது சரிவராது. சோம்பல்தனமான மூச்சு பயிற்சி, அதாவது மூச்சு எடுக்கிறதுக்கே சோம்பல், அப்படியான மூச்சு பயிற்சி. அல்லது போனால் ஒரு கால் எடுத்துகிட்டு பேச இருந்துட்டு பிறகு இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திருப்பி எடுக்கிறது, அப்படி அல்ல. அந்த அப்படியான ஆட்களுக்கு இது இந்த பிராணாயாமம் சரிப்பட்டு வராது. அதனால பிராணாயாமம் செய்யும்பொழுது பறவையை விட வேகத்தோடு சிரசுக்கு மூச்சை நம்ம கொண்டு செல்ல வேண்டும். அது முதல் நமக்கு தெரிய வேண்டும். நீங்கள் யாராவது பிராணாயாமம் செய்தால் அது உங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி செய்தால் இந்த கல் உண்ணாமலே மகிழ்ச்சி உண்டாகும். தெரியும், இந்த
கல் குடிக்கிறார்கள், அவளுக்கு ஒரு போதை உண்டு வரும். அந்த மது போதை உண்டு வரும். அந்த போதை கல் உண்ணாமலே, மதுவில் இல்லாமல், இந்த சுவாச பயிற்சியின் பிராணாயாம பயிற்சியிலேயே அப்படி ஒரு போதை ஒன்று இருக்கிறது. அதனால் அந்த சித்தர்கள், முனிவர்கள் எல்லாமே தவம் இருக்கும் பொழுது அந்த போதைக்குள்ளே போயிடுவார்கள். அது காலப்போக்கில் அவர்கள் தனிமையை விரும்புவார்கள், தவம் செய்ய விரும்புவார்கள். காரணம் என்றால் அந்த தவத்துக்கு பின்னால் ஒரு மயக்கம், ஒரு போதை, இன்ப களிப்பு அந்த இருக்கின்றது. அதுதான் திரும்ப சொல்லுகின்றார், நீர் கல் குடித்து போதைக்கு போகிறது என்று சொன்னால், அந்த கல் குடிக்காமலே இந்த பிராணாயாமம் செய்யும்போது அந்த போதைக்குள்ளே போகலாம் என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார். இது முதலாவது விஷயம். பிராணாயாமம் நீங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னால் பறவையை விட வேகமாக மூச்சை சிரசை நோக்கி செலுத்த வேண்டும் என்பது முதலாவது நம்ம படித்து கொள்ள வேண்டிய விஷயம். ரெண்டாவது, இந்த போதை மகிழ்ச்சியை உண்டாக்கும். அப்படி செய்யும்போது இந்த பிராணாயாமத்தில் உண்டாகின்ற போதை ஒரு மகிழ்ச்சியை கொண்டதும், அது அளவுக்கு மிஞ்சிய அற்புதமான ஒரு மகிழ்ச்சியை இந்த பிராணாயாமம் கொண்டு வரும். மூணாவது பார்த்தோம் என்று சொன்னால், துள்ளி நடப்பிக்கும் சோர்வு தவிர்க்கும். உடலில் சோர்வு நீங்கும், சுறுசுறுப்புடனும் இருக்கும். அப்போ இந்த பிராணாயாமம் செய்யும் பொழுது அல்லது பிராணாயாமம் செய்கின்றவளுக்கு உடலில் சோர்வு இருக்காது, பஞ்சிப்பட்ட குணம் இருக்காது, ஒரு விலையினமாக இருக்காது, ஒரு ஔஷரியமாக இருக்காது. மாறாக உடலில் நல்ல சுறுசுறுப்பு இருக்கும். இப்போ பிராணாயாமம் வளமையாக சொல்ல போல பிராணாயாமம் செய்கின்றவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், நீண்ட ஆயுளும் இருக்கும். இந்த நல்ல ஆரோக்கியத்துக்கு அடிப்படையாக சோர்வு இருக்காது. எப்போயுமே நம்ம சுறுசுறுப்பாக தான் இருப்போம், சுறுசுறுப்பாக இயங்கி கொண்டிருக்கும். அது நம்முடைய மனசும் சுறுசுறுப்பாக இருக்கும், நம்முடைய உடம்பும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதனால அதிகாலையில் எழும்பி இந்த பிராணாயாமம் என்ற பயிற்சியை செய்கின்றார்கள். அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருப்பார்கள். அவருடைய சிந்தனை, அவருடைய பேச்சு, செயல்பாடு எல்லாமே சுறுசுறுப்பாக இருக்கும். அதை கொடுப்பது இந்த பிராணாயாமம் என்ற பயிற்சி அதை கொடுக்கின்றது. உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. இந்த கடைசி 4வது வரி பார்த்தீங்கன்னா அது முக்கியமான பகுதி. ஏன் இந்த முக்கியமான பகுதி சொன்னால், பிராணனும் மனமும் சிரசில் பாயும் மனமுடியோருக்கு உண்மையை சொன்னோம். அந்த உண்மை யாருக்கு சொல்லப்பட்டது என்று சொன்னால், பிராணனும் மனசும் சிரசில் பாயும் மனமுடியோருக்கு இந்த உண்மையை சொன்னது. எல்லாருக்கும் இந்த உண்மையை சொல்ல இல்லை, எல்லாருக்கும் இந்த உண்மை புரியாது, எல்லாருக்கும் இந்த உண்மை அவசியம் போல தோணாது. அதனால தான் உள்ளது சொன்னோம் உடற்புடையோருக்கே. இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது, இந்த வசனத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு பல ஞானிகளுடைய சித்தர்களுடைய வசனம் ஞாபகத்துக்கு வாரது. அதில் இந்த கிறிஸ்தவத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய இயேசுனுடைய போதனையில் பல இடங்களில் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எல்லாவற்றையும் முக்கியமான பல வாழ்க்கை ஆன்மீக தத்துவங்களை அவர் சொன்ன பிற்பாடு அவர் கடைசியாக சொல்கிற வசனம் என்ன? கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். அப்போ அந்த ஒரு பெரிய ஒரு விஷயத்தை, பெரிய ஒரு இரகசியமான ஒரு புதையல் போன்ற ஒரு விஷயத்தை அவர் அந்த மக்களுக்கு சொன்ன பிற்பாடு அந்த மக்களுடைய சில மக்களுடைய அந்த ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது ஒருக்கின்ற அந்த மக்களுக்கு சொல்கிற கடைசி அந்த வசனம் என்னென்றால், கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும்.
இது இயேசுனுடைய போதனையில் இருக்கிற பல இடங்களில் இருக்கிற அந்த வரி, கடைசி வரிகள். அதே போல் அந்த திருமூலருடைய இந்த பாட்டை பார்க்குற பொழுது இந்த 4வது வரியில் அவர் இந்த வசனத்தையும் சொல்லியிருக்கின்றார். உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. அப்போ உள்ளதை நம்ம சொல்கிறோம் யாருக்குன்னு சொன்னால் உணர்வுடைய ஆக்களுக்கு தான். நான் சொல்லுவேன், அந்த உணர்ச்சி இல்லாத மனுஷன் உண்டு, அந்த உணர்வு இருக்கிற ஆக்களுக்கு. அப்போ இந்த உலகத்தில் உணர்வுன்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருக்கிற ஆக்களும் இருக்கிறது. அப்போ இந்த தத்துவங்கள், இந்த பெரிய பரம ரகசியங்கள், பிரபஞ்ச ரகசியங்கள், அப்போ நம்முடைய ஐம்புலங்களுக்கும் மறைக்கப்பட்டிருக்கின்ற பல விஷயங்கள் அவர்களுக்கு ஒரு சர்வசாதாரணமாக. அப்படிப்பட்ட ஆக்களுக்கு இந்த பெரிய விஷயங்களை நம்ம சொன்னோம்னா அவர் தூக்கி அறிஞ்சிட்டு போயிடுவார்கள், தூசி தட்டி போட்டு விளக்கி கொண்டு போவார்கள். அதையும் திருமூலர் புரிந்து வைத்திருக்கின்றார், அறிந்து வைத்திருக்கின்றார். அதனால் கடைசியாக 4வது வசனம் சொல்கிறாரு, உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. அதாவது இது யார் யாருக்கு அந்த உணர்வு இருக்கோ, யார் யாருக்கு அந்த புரிந்து கொள் தன்மை இருக்கோ, யார் யாருக்கு இந்த நாட்டம் இருக்கோ, இதில் நம்முடைய ஐம்புலங்களுக்கு அப்பால் இருக்கிற விஷயத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி கொண்டவர்களுக்கு, அதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஆசைப்படுவர்களுக்கு, நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழணும், நிம்மதியாக வாழணும், ஆயுளை நீட்டிக்கொள்ள வேணும், நீண்ட காலத்துக்கு வாழ வேணும், ஆன்மீக முதிர்ச்சி பெற வேண்டும், ஆன்மீக விழிப்புணர்வு பெற வேண்டும். அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இந்த உண்மையை இதில் நம்ம சொல்லியிருக்கிறோம். அதைத்தான் திருமூலர் சொல்லியிருக்கின்றார். ஆகவே தான் நமக்கு வழியாக தெரிய வேண்டும். சில கேட்டுக்கொண்டவங்களுக்கு கூட நம்ம கேட்டுட்டு தான் போவோம், நம்ம செய்யணும்னு ஆசைப்படாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் ஒன்றும் ஆசை எங்களுக்கு வராது. ஆனால் அது ஒருக்கா செய்தால் தான், இப்போ முதலாவது படியில் காலை தூக்கி வச்சாதான் நமக்கு அங்கால மேலே போக நம்ம சுற்றி இருக்கிற உலகத்தில் இவ்வளோ அழகு புரியாத விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். அந்த முதலாவது படியில் கூட எங்களை காலை தூக்கி வைக்கிறேன்றால் 50வது படிக்கு எப்படி நாங்கள் போக போகிறோம். அந்த 50வது படிக்கு நின்று சுற்றி முற்றி பார்க்குற பொழுது இவ்வளோ விஷயங்கள் தெரியும் இந்த பிரபஞ்சத்தினுடைய. அது சாதாரண விஷயம். அதை கூட அங்கே போய் என்ன செய்கிறது அப்படி நினைக்கிறாருக்கு இது பொருந்தாது. அதைத்தான் திருமூலர் சொல்லியிருக்கின்றார். இந்த 3வது பாடலை திருப்பி ஒரு கால் பாருங்கள் என்ன மாதிரி போகணும்னு சொல்லி. புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கல்லுண்ண வேண்டாம் தானே களிதரும், துள்ளி நடப்பிக்கும் சோம்பு தவிப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணர்வுடையோருக்கே. ஆகவே தான் இந்த மூச்சு என்பது முக்கியம். அந்த மூச்சை ஒழுங்குபடுத்துகின்ற பொழுது நீண்ட மூச்சும் ஆழமான மூச்சும் எடுக்கின்ற பொழுது, ஒரு ஒழுங்காக எடுக்கின்ற பொழுது அது பிராணாயாமமாக மாறும். பிராணாயாமம் நம்முடைய ஜீவ சக்தியை, காந்த சக்தியை, உயிராற்றல் மிக்க சக்தியை உடம்பில் அதிகரிக்கும். அப்படி அதிகரிக்கின்ற பொழுது நோயற்ற வாழ்வையும் நீண்ட ஆயுளையும் ஒரு தெய்வீக தன்மையையும் ஆன்மீக விழிப்புணர்வையும் அது காலப்போக்கில் கொண்டு வரும். நம்முடைய ஐம்புலங்களுக்கும் புரியாத பல விஷயங்களை நாங்கள் புரிந்து கொள்ளலாம், உணர்ந்து கொள்ளலாம். அதற்கு இந்த பிராணாயாமம் என்பது அவசியம். நீங்களும் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடனே இந்த பிராணாயாமத்தை செய்து இந்த பக்குவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த காணொளியில் அடுத்த பாடலை பற்றி பார்ப்போம். நன்றி.